Hi friends, welcome back to nagaskitchen. இன்னைக்கு நம்ம nagaskitchenல மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்ற ரெசிபி போட்டிருக்கேங்க. சோ இன்னைக்கு இந்த மட்டன் குழம்பு எல்லாமே காரம் எல்லாமே வறுத்து நான் செஞ்சிருக்கேன். சோ செம டேஸ்டா இருந்தது மட்டன் குழம்பு. சோ இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்ற வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மட்டன் இன்னைக்கு நான் ஒரு 1/2 kg வாங்கிக்கிட்டேங்க. சோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது இப்ப நம்ம குக்கர்ல போட்டு ஒரு 7 விசில் அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துடலாம். மட்டன் எப்பயுமே நீங்க கழுவையில பாத்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டு அதுல உள்ள தண்ணியில நல்லா ட்ரைன் ஆயிடணும். அப்படி இல்லைன்னா அந்த தண்ணியும் உங்களுக்கு சேர்ந்து குழம்புல வந்துச்சுன்னா கொஞ்சம் குழம்பு இளைச்ச மாதிரி ஆயிடும். சோ மட்டன் கழுவும் போது நல்லா தண்ணியை வடிச்சு எடுத்துருங்க. மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். இதை இப்ப இந்த லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 7 விசில் வச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம். இப்ப மட்டன் பீசஸ் எல்லாம் வெந்து முடிக்கிறதுக்குள்ள இந்த குழம்புக்கு தேவையான எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் வதக்கி நம்ம அரைச்சு எடுத்துடலாம். இப்போ கடாய் ஹீட் ஆனது 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு 3 சில் தேங்காய் பொடி பொடியா கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அதை இப்ப நல்லா வதக்கி எடுத்துடலாம். தேங்காய் வதங்கிருச்சு. இப்ப அதே பேன்ல மீதமுள்ள எண்ணெயில 6 வரமிளகா போட்டு வதக்கிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் இதுல வதக்கிடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இப்ப இங்க நான் சொன்ன அளவு எல்லாமே பாத்தீங்கன்னா 1/2 kg மட்டன் குழம்பு எடுத்து செய்யறதுக்கு நம்ம இதே இது நீங்க 1 kgல செய்யணும் அப்படின்னா இதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. சோ இப்ப மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மசாலாக்கு அரைக்கக்கூடிய பொருள் எல்லாம் இந்த பிளேட்ல வச்சிருக்கேன். ஏற்கனவே எல்லாமே வறுத்து எடுத்ததுதான். அதோட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இப்ப அரைச்சு எடுத்துக்க போறோம். சோ இப்ப மட்டன் பீசஸ் எல்லாமே நல்லா வெந்து முடிச்சிருச்சுங்க. நல்லா குலைவா வெந்துருச்சு. சோ குக்கர் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதுல ஆட் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி வச்சிருக்கேன். 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டேன். 3 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ஆனியனை போட்டு ஃபர்ஸ்ட் வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட தக்காளி இப்ப சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. ஏற்கனவே மட்டன் வேகும் போது உப்பு ஆட் பண்ணிக்கிறதுனால கம்மியாவே ஆட் பண்ணிட்டு பத்தலைன்னா திருப்பி சேர்த்துக்கலாம். சோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச இந்த மசாலா பேஸ்ட இதோட சேர்த்துடலாம். சோ நல்லா மசாலாவை நல்லா வதக்கி விட்டுறணும். மசாலா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த மட்டன் பீசஸ் அந்த தண்ணியோடய இந்த குழம்புல ஆட் பண்ணிடணும். சோ இப்ப எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்ப குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். இப்ப குக்கர் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ குழம்பு ரொம்ப சூப்பராவே ரெடி ஆயிடுச்சுங்க. சோ நம்ம அதுல ஆட் பண்ண பட்டர் நல்லெண்ணெய் எல்லாமே நல்லா மிதந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சோ இப்ப கொதிச்சிட்டு இருக்க இந்த குழம்புலயே கருவேப்பிலையை லாஸ்டா பச்சையா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் குழம்பு தண்ணியா இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஓபனா வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். சோ 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதி நல்லா வத்திருச்சு எனக்கு. சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளவுதான். இப்ப நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த மட்டன் குழம்பு பாத்தீங்கன்னா இட்லி தோசையோட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ இப்ப நம்ம இதை இறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.